இங்கே நிறையா புக்ஸ் இருக்குது. நிறையா குழந்தைங்க இந்த சம்மர் லீவில் வர்றாங்க, செய்கிறாங்க. ஆனால் நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கணுனாக்கா ஃபஸ்ட்லேருந்து சின்ன குழந்தையிலிருந்தே அவங்க அம்மா அப்பா படிக்க ஆரம்பித்தாங்கனாக்கா கதை புக்கு அப்படி இப்படிங்கிறப்போ அவங்களும் படிக்க ஆரம்பிப்பாங்க. மற்றவங்க அவங்க டிவி அது இது பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா குழந்தைகளும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சின்ன வயசுலேருந்து இந்த பழக்கம் வந்துச்சுன்னா தான் அது கொஞ்சம் பெருசாக வரும். அது போக ஸ்கூல்ஸ்லேயும் அவங்க லைப்ரரி அந்த டீச்சர்ஸ் சொல்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப அவங்க இன்னும் படிக்க ஆரம்பிப்பாங்க. குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் மோட்டிவேஷன் புக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுனாக்கா ஒவ்வொரு பேஜ் இருக்கிறது அந்த மாதிரி படிக்கிறப்போ அவங்களுக்கு நிறைய நாலேஜ் கெயின் பண்ண பழகுவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க. குழந்தைங்க வந்து புக்கை கூப்பிட்டு வரணும். புக்கு எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் நிறைய நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் வந்து புக் ஃபேர் போடுறாங்க, இல்லை எல்லா கோயம்புத்தூர்லையும் சரி. நாங்கள் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு எக்ஸிபிஷன் போட்டுருவோம். ஸ்கூல்ஸில் போய் எக்ஸிபிஷன்ஸ் போடுறோம். ஏன்னா இது வந்து எல்லா குழந்தைகளும் படிக்க பழகணும், செய்யணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி படிக்கிறப்போ அவங்க வந்து என்ன நிறைய அவங்களுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லேருந்து அதுன்னு அவங்கள தன்னை காத்துக்கிறதுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் ஓடுது, என்ன ஜிகே கெயின் பண்ணணும், இது மொபைல்லையே எல்லாமே கிடைச்சிடாது. நமக்கு பழைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும், செய்யணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக புக்ஸ் படித்தாகணும். தலைவர்களை பற்றி புக் இருக்குது, கதைகள் இருக்குது, அப்புறம் சயின்ஸ் பற்றி புக் இருக்குது, ஜிகே பற்றி இருக்குது. எல்லாமே லேர்ன் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து நிறையா ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா படிங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்ஸை மட்டுமே மோட்டிவேட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் லைப்ரரி புக்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கூப்பிட்டு போய் அவங்க டீச்சர்ஸ் பழக்கணுங்கிறத நான் இதில் சொல்கிறேன். இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்துட்டு ஒரு சில குழந்தைங்க நல்லா டிராயிங் புக்ஸ் இது பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. இந்த மாதிரி மோட்டு பத்லு, இந்த டோராமேன் அந்த மாதிரி இதை ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி இது பண்ணுறாங்க. ஒரு சில குழந்தைங்க டிராயிங் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி விரும்புகிறாங்க. இப்போ இருக்கிறவங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் என்னென்னா ஒரே புக்ஸை ஒருத்தர் ஒன்று சொன்னாங்கன்னா அந்த புக்ஸை மட்டும் அப்படியே கேட்டுட்டு அந்த புக்ஸ் மட்டும் ரீட் பண்ணுறாங்க. கம்மியாச்சுன்னு சொல்ல முடியாது, ரீடிங் இது இருக்கத்தான் செய்யுது. ஆனால் உள்ளே வந்து எல்லா புக்கும் பொதுவாக பார்க்கலாம், எல்லா புக்கும் இது பண்ணலாம் அப்படின்னு இல்லை. ஒருத்தர் நீ இது படிச்சிட்டியான்னு கேட்டால் அந்த புக்கை மட்டும் வந்து கேட்டு அப்படியே கிளம்புறவங்களும் இருக்காங்க. நடு ஏஜில் இருக்கிறவங்க எப்பவும் வர்றவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. புதுசாக இப்போ சின்ன வயசு இருக்கிறவங்க அந்த அளவுக்கு இல்லை. இப்போ இறையன்பு சார் எழுதிய மூளைக்குள் சுற்றுலா புத்தகம் வந்து எல்லாரும் காலேஜ் ஸ்கூல் எல்லாருமே ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, இது சயின்ஸ் பற்றி ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நல்லா விற்பனையும் ஆயிட்டுருக்கு. அதே போல் இப்போ ஒவ்வொரு செலிப்ரிட்டி சொன்னாங்கன்னா புத்தகம் வந்து படிக்கிறதுக்கு எல்லோரும் விரும்பி தொலாவி வாங்கி படிக்கிறாங்க. அந்த மாதிரி செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க இப்போ வந்து இந்த மாதிரி நல்ல புத்தகங்கள், இறையன்பு புத்தகங்களா இல்லை நல்ல புத்தகங்களை வந்துட்டு அவங்க சொன்னாங்கன்னா குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நடிகர் அருண்சாமி சார் சொன்னது வந்து பணம் சார் உளவியல் சைக்கிளாப் மணின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயும் இருக்குது. அவர் அந்த புத்தகம் சொன்னாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த புத்தகத்தை தொலாவிட்டு வந்து கேட்குறாங்க, அதை வந்து வாங்கி படிக்கிறாங்களே இல்லை வாங்குறாங்க, அதை தொலைவிட்டு வராங்க. அதே போல் கமல் சாரும் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் அந்த இதில் டிவி சேனலில் வரும்போது நிறைய சொன்னோன்னா அந்த மாதிரி கேட்டுட்டு வரவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க குழந்தைங்க இந்த மாதிரி நல்லா படித்து வரணும்னா இந்த மாதிரி நல்ல புத்தகங்கள் அவங்களே குழந்தைகளுக்கான புத்தகங்கள் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக புத்தகத்துக்கு ஒரு எல்லோரும் வாங்கி கொடுப்பாங்க. படிக்க வைக்கிறதுக்கு இப்போ எப்படி தொலாவிட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி தொலாவிட்டு வருவாங்க. முதல்லலாம் காமராஜர் பிறந்த நாள் அது இது வந்துச்சுன்னா வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு ப்ரைஸு. இப்போ புக்ஸு ப்ரைஸ்க்கு வாங்குறதுக்கு ஸ்கூல்லேருந்தே யாரும் வர்றதில்லை. எந்த செலிப்ரிட்டிஸுமே இப்போ இந்த காலத்தில் ஃபோன் வச்சுருக்காங்களா, அவங்க கையில் இருக்கானாக்கா இல்லை. அவங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பிஏ இருக்காங்க, அவங்க தான் வச்சுக்கிறாங்க. இம்பார்ட்டன்ஸ் கால்ஸ் வந்துச்சுன்னா அவங்க சொல்கிறாங்க, அதை அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தா சின்ன குழந்தைலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்து கையிலையும் ஃபோன் எடுத்துகிட்டு யூடியூப் இதைத்தான் திருப்பி பார்த்துட்டே இருக்காங்களே. இதை விட்டு கொஞ்சம் விலகி வந்தாங்கனாக்கா நல்லாயிருக்கும். அவங்க யோசிக்கிறாங்க இல்லையா. இப்போ இறையன்பு சார் வச்சிருக்காருனாக்கா அவர் எந்த அளவுக்கு யோசிக்கிறாரு, எத்தனை புக்கு எழுதுறாரு, அவருக்கு எப்படி டைம் கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க வந்து இந்த மொபைல் எல்லாம் யூஸ் பண்ணாதனால தான் எனக்கு தோணுது. மற்றவங்க எல்லாரும் எல்லாம் என்ன பண்றாங்க, மொபைல் இப்போ எல்லாருமே இப்படி மொபைல் பார்த்தோன்னா அதை எடுக்கணும், யூடியூப்ல பார்க்கணும், ஏதோ ஒரு மேட்டர் பார்க்கணும், இந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கு. அதே மாதிரி ஸ்கூல்ஸ்ல என்ன பண்ணலாம், ஒரு பர்த்டே ஒரு 500 குழந்தை இருக்க போகுது ஒரு ஸ்கூல்ல, ஒரு பர்த்டேக்கு ஒரு புக்கை செலிப்ரேட் பண்ணலாம். இது ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு புக்கு 50 ரூபா தான் ஆக போகுது, இல்லைன்னா 100 ரூபா ஆகுது, அதுக்கு மேல எதுவும் கிஃப்ட் பண்ண போறது இல்லை. குழந்தைகளுக்கு அது கொடுக்கணுனாக்கா இப்படி படிக்கணும், இதை படிச்சு எங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கனாக்கா அவங்க லைப்ரரி பீரியட்ல ஒரு 1 hour ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு டைம் கொடுத்து நீங்க இந்த புக்கை படிச்சீங்க இல்லையா,
படிச்சு வாசிச்சு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற மாதிரி ஒண்ணு இருந்துச்சுனாக்கா, இப்போ எல்லாருமே எல்லா புக்குமே படிக்க முடியாது. ஒரு 10 குழந்தைங்க 10 புக்கு கொடுத்து படிக்க வச்சாங்கனாக்கா, அந்த 10 புக்கும் அந்த குழந்தைங்க சொல்றப்போ அந்த 10 புக்கு படிச்ச நாலேஜ் நமக்கு வந்துடும். இந்த மாதிரி ஏதாவது ஸ்கூல்ஸ்ல செய்யலாம்.